நான் சொல்றேன் என்னன்னா, நான் ஒண்ணு இந்த பார்க்கின்ற நேயர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு ஆன்டி கிறிஸ்துவர். கிறிஸ்துவத்துக்கு எதிரானவர். நீங்க எழுதி வச்சுக்கங்க. இப்ப நீங்க இப்ப யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இஸ்ரேல்ல. ஆனால் இஸ்ரேலில் இருப்பவர்கள் ஜியோனிஸ்ட். அவர்கள் வெள்ளை யூதர்கள். பொதுவாக யூத மதத்தில் ஒரு 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 இது உண்டு. யூத மதம் என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் யூதனாக முடியும். கன்வர்ஷன் கிடையாது. இப்ப இப்ப முஸ்லீம் ஆகணும்னா, நீங்க இஸ்லாம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அவர் முஸ்லீமான்னு சொல்லிடுவாங்க அவ்வளோதான். ஒரு கிறிஸ்துவராக மாறுவதற்கு யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அவர் என்னன்னா ஜீசஸ நம்பணும் அவ்வளோதான். ஆனால் யூத மதத்திற்கு நீங்கள் வர வேண்டுமென்றால் பிறப்பின் அடிப்படையில தான் வரணும். அதுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயத்த 18ஆம் நூற்றாண்டில் உடைச்சாங்க. தியோடர் ஹெஸ்ஸில்னு ஒருத்தன் இருந்தான் ஜெர்மன்ல. இந்த ஹிட்லருக்கு எதிரான பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில அதுக்கு முன்பு இந்த யார் வேணாலும் யூத மதத்துக்கு வரலாம். ஆனால் அவர்கள் ஒரிஜினல் யூதராக முடியாது. தே வில் பிகம் அ ஒயிட் யூதர். அதாவது அ ஜியோனிஸ்ட். அதுக்கு ஒரு பேர குடுத்தான். ஜியோனிஸ்ட் என்றால் த ப்ராக்ஸி ஆஃப் யூதர்ஸ். யூதனுக்கு வேலை பார்க்கக்கூடியவன். இப்படி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்தானுங்க. அதில் நிறைய பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் யூதர்களாக மாறுனாங்க. இது ஒரு பிரச்சனை நடந்துச்சு ரஷ்யாலலாம். அப்ப அப்படி இன்னைக்கு ஜியோனிஸ்டுகள் தான் இன்னைக்கு இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க.